அனைவருக்கும் வணக்கம். இந்த உதாரண வீடியோ பாத்தீங்கன்னா பாபத்துவ சுக்கிரதசை என்ன பண்ணும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாது. ஏனென்றால் வேத ஜோதிடத்தின் இருவரும் சுவர்கள் குருவும் சுக்கிரனும் தான். குரு கெட்டா நல்ல அறிவு, நல்ல சிந்தனை இருக்காது, எல்லாத்தையும் பேசுவார். சுக்கிரனு கெட்டால் என்ன, சுக்கிரனுடைய ஆதிபத்திய காரக விஷயம் கிடைக்காது. சுக்கிரனுடைய தாம்பத்தியம், சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரம் இவை யாருமே சுக்கிரன் கொடுக்க மாட்டான். எனவே சுக்கிரன் தன் தாம்பத்தியம் குருதன் புத்திரபாகியம் ஒருவருக்கு மிகவும் முக்கியமானது என்பதால் தான் ஒரு வேத ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் முழுமையாக பெறக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. சுக்கிரன் எந்த ஒரு நிலையிலும் 3-8 பாவங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த பாவத்தில் அவர் கடுமையா மறைவார். அதே போல சனி செவ்வாய் தொடர்பை சுக்கிரன் பெறக்கூடாது. அப்படி பெறும்போது சுக்கிரனுடைய காரக ஆதிபத்திய விஷயங்கள் முழுமையாக தடைபடும். அப்படி நிலையில் சுக்கிரதசை வரும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு எதிர்பாலினத்தவரால் பிரச்சனை போன்ற அமைப்புகளை இந்த ஜாதகர் அனுபவிப்பார். சரி, இந்த ஜாதகருக்கு சுக்கிரதசை எப்படி கெடுமலம் செஞ்சது அப்படிங்கிறத இந்த உதாரண வீடியோல பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 17/6/1998 3 PM அளவுல பிறந்திருக்கார். விருச்சிக லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்துல அந்த ஜாதகர் பிறந்திருக்கார். லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல கேது, 5ஆம் வீட்டுல சந்திரன், குரு, 6ஆம் வீட்டுல சனி, 8ஆம் வீட்டுல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 9ஆம் வீட்டுல புதன், 10ல ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகம் புதன் திசையில பிறந்து கரெக்டா திருமணம் ஆகக்கூடிய வயதில் சுக்கிர திசை வருகிறது. லக்னத்தை குரு பார்க்கிற நல்ல ராசியில குரு இருந்து லக்னத்தை குரு பார்க்கிற நல்ல ஒழுக்கமான ஜாதகர் தான். அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் இவருக்கு சரியான திருமண வயதில் வரும் சுக்கிர திசை இந்த ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வைத்து அதன் மூலமான தாம்பத்தியத்தை அனுபவிக்க விடாமல் செய்தது. ஜாதகம் திருமணம் ஆனது விவாகரத்தாயிருச்சு. ஏன் காரணம் என்ன? சுக்கிர திசை தான். இங்க 7ஆம் அதிபதியும் அவரே, கலஸ்தர காரகனும் அவரே. விருச்சிக லக்னத்திற்கு ஆதிபத்திய கிரகம் காரக கிரகம் ஒருவரும் சுக்கிரனே ஆவார். மற்ற கிரகத்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி வேற கிரகமா இருப்பார், சுக்கிரன் தனி அமைப்பாக இருப்பார். அங்கே சுக்கிரன் கட்டா கூட 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கை நீடிக்கும். விருச்சிக லக்னத்துக்கு அப்படி இல்லை. சுக்கிரனே கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவும் பொது கலத்திரக்காரனாகவும் வருகிறார். இவர் 8ஆம் வீட்டில் மறைவது மட்டுமல்லாமல் அங்கே செவ்வாயுடன் நினைவது தவறு. மேலும் சனியின் பார்வையை வாங்கியிருக்கிறார். அதாவது 7ஆம் இடம் கெட்டது, 7ஆம் அதிபதி கெட்டார், காரகன் சுக்கிரன் கெட்டார். அப்ப என்ன ஆகும்? தாம்பத்தியம் இல்லை. முதல் திருமணமே விவாகரத்தில் முடிந்ததாக அமைப்பாக முடிந்துவிட்டது. ஏனென்று கேட்டால் இந்த ஜாதகருக்கு சுக்கிர திசை முடியும் வரையில் திருமணம் செய்திருக்க கூடாது. ஏனென்றால் 11ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்படி என்றால் 2வது திருமண அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கிறது என்றது அர்த்தம். அதை மேலோட்டமாக புரிந்து கொள்ளாமல் சும்மா அந்த 10 பொருத்தம் பார்க்கிற அட்டவணையை வச்சு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்து சுக்கிரன் என்ன தருவார்? முழுவதும் பலவீனமான சுக்கிரன் திருமண வாழ்க்கையை எப்படி தருவார், தாம்பத்தியத்தை எப்படி தருவார் என்ற அறிவு ஜோதிடருக்கு இருக்க வேண்டும். ஏன்னா சுக்கிரன் முழுசா 8ல போய் மறைஞ்சதா, சனி செவ்வாயினுடைய தொடர்பு வேற. இப்ப சுக்கிரன் முழுசா பங்கமாயிட்டார். கணவனால் நிம்மதி இல்லை, கணவனால் இன்பம் இல்லை, கணவனே கையிலாகாதவராக இருப்பார். அந்த மாதிரியான அமைப்புலதான் அந்த சுக்கிர பலவீனமான அமைப்பு. ஏன்னா 7ஆம் அதிபதி முழுசா கெட்டு போயிட்டார். கணவனை பத்தி நல்ல பலன் சொல்றதுக்கு இல்லை. கணவனால் கிடைக்கக்கூடிய தாம்பத்தியம், சிற்றின்பம் எதுவுமே இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. நடக்கிறது சுக்கிர திசை. அந்த சுக்கிர திசை என்ன செய்யும்? சுக்கிரன் ஏதாவது தன்னுடைய 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ல் வரைவதால், அதாவது கலஸ்தரகாரன் மறைந்து விட்டார். கணவன் என்று சொல்லக்கூடியவன் அமர்ந்திருப்பான். ஆனால் கணவனால் வாழ்க்கையில் இன்பம் இல்லை. எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரன் முழுமையாக கிடக்கூடாது. 3-6-11 நட்பு வல்லுநர் இருந்தால் கூட நல்ல பலன்களை செய்து விடுவார். ஆனால் 8ஆம் இடம் 3ஆம் இடம் போன்ற அமைப்புகளில் சுக்கிரன் இருக்கும் போது கடுமையான கெடுமலம். 8ஆம் இடம் சுக்கிரனுக்கு முழு மறைவு ஸ்தானம். ஏனென்றால் 6-12 மற்ற கிரகங்கள் மறையும் போது சுக்கிரன் மட்டுமே 3-8 மட்டும்தான் மறைவார். 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிற இந்த சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடுச்சு. திருமணம் செய்வது என்பது தாம்பத்தியத்திற்காக. தாம்பத்தியம் நடக்கலைன்னா திருமணம் என்ன செய்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த ஜாதகருக்கு. சரி, 7ஆம் சரி அப்படின்னா திருமணம் இந்த ஜாதகருக்கு ஏதாவது சன்னியாசி வாழ்க்கை தான்? அப்படியெல்லாம் இல்லை.
11ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. காமத்திரிகோண பாவகம் 11ஆம் அதிபதி நன்றாக, இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறார். இந்த ஜாதகருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும். இரண்டாவது திருமணத்தில் தான் இந்த ஜாதகருக்கு குழந்தை, புத்திர பாக்கியம், தாம்பத்தியம் போன்ற அமைப்புகள் கிடைக்கும். எனவே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் முழுமையாக கெட்டு தசை நடக்கும் போது கண்டிப்பாக மன வாழ்க்கை பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். இங்க சுக்கிரன் வேற லக்னமா இருந்து 7ஆம் தேதி நல்லா இருந்தாலும் பிரச்சனைகள் கூட திருமண வாழ்க்கை அப்படியே சென்று போயிடும். இங்க சப்ஸ்டியூட்டே கிடையாது. 7ஆம் தேதி அவர் தான், கலஸ்தர காரகன் அவர் தான். அப்படி இருக்கும் நிலையில் முழுமையாக பாகத்துவமடைந்த ஒரு சுக்கிர திசையில் ஒரு பெண்ணிற்கோ ஒரு ஆணிற்கோ திருமணம் செய்து வைப்பது என்பது கண்டிப்பாக அது சரியான நிலை அல்ல. கணவர் இறப்பார் அல்லது கணவர் பிரிவார், கணவரால் பிரயோஜனம் இருக்காது, தாம்பத்தியம் முழுசாக நடைபெறாது, சுக்கிரன் தர வேண்டிய மன வாழ்க்கை, சிற்றின்பம் போன்றவை அந்த ஜாதகருக்கு கிடைக்காமல் செய்து விடுவார். அதுதான் இந்த ஜாதகத்தில் நடந்திருக்கு. தாலி கட்டிய கணவனால் இந்த ஜாதகத்துக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத காரணத்தினால் இந்த ஜாதகம் விவாகரத்தில் முடிந்து விட்டது. எனவே பாபத்துவ சுக்கரதசை ஒருவருக்கு நடக்கும்போது கண்டிப்பாக மற்ற அமைப்புகளை சீர்தூக்கி பார்த்துத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. நன்றி, வணக்கம்.